விவசாயிகள் திரும்ப போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த படங்களை பார்த்தா நமக்கு 2021 நடந்த விவசாயிகள் போராட்டம் தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த டைமில் கவர்மெண்ட் கொண்டு வந்த அக்ரிகல்ச்சரல் ரீஃபார்ம் சட்டத்தை எதிர்த்து 2021 நடந்த அந்த போராட்டத்துக்கு அப்புறமா கவர்மெண்ட் அந்த சட்டத்தை திரும்ப பெற்றாங்க. சரி, அப்போது இப்போ ஏன் திரும்ப போராட்டம் பண்ணுறாங்க? அவங்க கோரிக்கை என்ன? கரெக்டாக எலெக்ஷன் சமயத்தில் போராட்டம் பண்ணுறாங்களே, இது உண்மையாகவே போராட்டம் தானா இல்லை பிளாக்மெயிலா? இந்த போராட்டத்துக்கு பின்னாடி அரசியல் இருக்கா? உங்களுக்கு நார்த் இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? வாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் ஃபார்மர்ஸ் ப்ராட்டஸ்ட் சம்மந்தமாக எங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்கிறோம். நீங்கள் இதை பார்த்துட்டு இந்த போராட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. விவசாயிகளோட கோரிக்கை என்ன? 2024 சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு எலெக்ஷன் ஆத டைம். இந்த டைமில் போராட்டம் பண்ணால் கவர்மெண்ட் கோரிக்கைகளை நிறைவேற்றி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் விவசாயிகளை மதிக்காத ஒரு வில்லன் மாதிரி சித்தரிக்கப்படும். கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. 2021 நடந்த ஃபார்மர்ஸ் ப்ராட்டஸ்ட் மாதிரியே இப்போவும் போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த போராட்டம் 2021 நடந்த போராட்டத்தோட கண்டினியூஷன் கிடையாது. ஆமாங்க, இந்த போராட்டம் 2021 நடந்த போராட்டத்தோட கண்டினியூஷன் கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல கவர்மெண்ட் விவசாயிகளோட எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றிட்டாங்க. அந்த போராட்டமும் அப்பவே முடிவுக்கு வந்துடுச்சு. இப்போ 2024 போராட்டமும் புதுசு, விவசாயிகளோட கோரிக்கைகளும் புதுசு. 2024 சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னோட பட்ஜெட்ல வெவ்வேறு விவசாயம் சார்ந்த செலவுகளுக்காக 4,86,000 கோடியை விவசாயிகளுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இது தவிர ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக அவங்களோட பட்ஜெட்டில் விவசாயிகளுக்காக பணத்தை ஒதுக்குறாங்க. பஞ்சாப் தான் நாட்டோட 30% 40% அரிசி அப்புறம் கோதுமை விளைவிக்கிற ஸ்டேட். அதனால் இந்த பட்ஜெட்டில் 30% 40% பஞ்சாப்க்கு தான் போகும். விவசாயிகளோட கோரிக்கை தான் என்ன? விவசாயிகள் 12 கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை பண்ணுறாங்க. இதில் சில கோரிக்கைகள் விவசாயிகளுக்கு நல்லதாக இருக்குது, ஆனால் சில கோரிக்கைகள் யாருக்குமே நல்லது கிடையாது. யாருக்கும் நல்லது கிடையாதா? புரியலையே. ஆமாம், WTOன்னு சொல்லப்படுற வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணணும்னு ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க. ஆனால் இந்தியா மாதிரியான வளர்ந்து வர ஒரு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரெண்டுமே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்தியா விவசாய உற்பத்தியிலையும் விவசாய பொருட்களை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுலையும் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இப்போ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணால் நம்மளால் வேறு நாடுகளுக்கு விவசாய பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை தடை பண்ணுறது ஏன் நல்லது இல்லைன்னு இப்போ புரியுதா? இந்த மாதிரி சில கோரிக்கைகளால் விவசாயிகளுக்கு நல்லதாக இருக்க கோரிக்கைகளை கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டாலும் இதை ஏற்றுக்க முடியாமல் போகுது. இதனால் போராட்டத்தையும் முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் போகுது. இன்னொரு கோரிக்கை என்னென்னா, MSP விவசாயிகளுக்கு அடிப்படை உரிமையாக இருக்கணுன்றது தான். MSPனா என்ன? மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். வருஷத்துக்கு 2 வாட்டி கவர்மெண்ட் 24 விலை பொருட்களுக்கு MSPன்னு சொல்லப்படுற விலையை நிர்ணயம் பண்ணுறாங்க. ஒருவேளை இந்த 24 பொருட்களோட விலை மார்க்கெட்டில் கம்மியானாலும் கவர்மெண்ட் இந்த MSP ப்ரைஸை கொடுத்து அந்த பொருட்களை கொள்முதல் பண்ணிப்பாங்க. அப்போ MSP விவசாயிகளுக்கு ஒரு நல்ல விஷயம் தானேன்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் இல்லை. ஏன்னா இந்தியாவில் இருக்க 6% விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த MSP உதவுதுன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஏன்னா என்னதான் தேவை இருந்தாலும் இந்தியாவில் விளையிற எல்லா பொருட்களையும் கவர்மெண்ட்டால் வாங்கிக்க முடியாது. இந்தியா தேவைக்கு அதிகமாக விவசாய பொருட்களை உற்பத்தி பண்ணுது. இதனால் இந்தியா உலகத்தில் ஒரு மிகப்பெரிய அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுற நாடாக இருக்குது. கவர்மெண்ட் மட்டும்தான் இந்த விவசாய பொருட்களை MSP ப்ரைஸ் கொடுத்து கொள்முதல் பண்ணுவாங்க. ப்ரைவேட் செக்டார் அந்த விலையை கொடுக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. இதனால் குவாலிட்டி கம்மியாக இருக்க பொருட்களாக இருந்தாலும் கவர்மெண்ட் MSP கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்கும். இதனால் கவர்மெண்ட் பொதுமக்கள்னு எல்லாருக்குமே குவாலிட்டி கம்மியாக இருக்க விவசாய பொருட்கள் கிடைக்கிற மாதிரி ஆகிடும். இந்த MSP ஏன் கெட்டது? இந்த விவசாய கோரிக்கைகள் இருக்க மாதிரி MSPயை ஒரு சட்டமாக கொண்டு வந்தால் அதனால் எல்லா பொருட்களோட விலையும் வருஷம் 7% வரைக்கும் அதிகமாயிட்டே இருக்கும். நம்ம தயாரிக்கிற பொருட்களை விட கம்மியான ப்ரைஸ்க்கு வேறு நாடுகள் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்கள நோக்கி எக்ஸ்போர்ட் போயிடும். இதனால் விவசாயிகளால் தங்களோட விலை பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண முடியாத நிலைமை வரும். இதனால தான் MSP விவசாயிகளுக்கு எந்த வகையிலையும் நல்லது கிடையாதுன்னு எக்கனாமிஸ்ட் சொல்கிறாங்க. இதனால் 6% விவசாயிகள் பயனடைஞ்சாலும் மீதம் இருக்க 94% விவசாயிகளுக்கு இதனால் எந்த நல்லதும் கிடையாது. MSPயை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இதனால் விவசாயிகளும் சரி சாதாரண மக்களும் சரி பிரச்சனைகளை தான் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன் கரெக்டாக எலெக்ஷன் டைமில் இந்த போராட்டம் நடக்குது? இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் அரசியல் இருக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.